ஒரு கதையிலையும் ஒரு சுவாரஸ்யம் இருக்கத்தான் செய்யும். இப்போ உங்களுக்கு ஒரு கதை சொல்லட்டுமா? இது அண்ணன் விநாயகருக்கும் தம்பி முருகருக்கும் நடந்த போட்டி. கைலாசத்தில் சிவபெருமான் பார்வதி தேவியுடன் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் முன் விநாயகரும் முருகர் நின்றார்கள். அப்போது சிவன் சொன்னார், உலகத்தை முதல் 3 தடவை சுற்றி வந்து முடிப்பவர்தான் அறிவிலும் அன்பிலும் முன்னோடியாக வணங்கப்படுவார். முருகர் உடனே தன் மயிலில் ஏறி வேல் கையில் கொண்டு வானத்தில் பறந்தார். மலைகளையும் கடல்களையும் உலகத்தின் எல்லையையும் சுற்றிச் சென்றார். அவருடைய வேகம் யாருக்கும் எட்டாதது. ஆனால் விநாயகர் அசையாமல் நின்றார். மெதுவாக சிந்தித்தார். என் உலகமே என் அப்பா அம்மாதான். அவர்களையே சுற்றினால் முழு உலகத்தையும் சுற்றியதற்கு சமம் என்று சொன்னார். அதன்படி விநாயகர் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியரை வணங்கி 3 முறை சுற்றினார். ஒவ்வொரு அடியிலும் அவருடைய பக்தியும் அறிவும் ஒளிர்ந்தது. சிறிது நேரத்தில் முருகர் உலகத்தைச் சுற்றி பெருமிதத்துடன் திரும்பி வந்தார். ஆனால் அங்கு விநாயகர் ஏற்கனவே அமைதியாக நின்று கொண்டிருந்தார். சிவன் புன்னகைத்தார். உன் அப்பா அம்மாதான் உன் உலகம். அதை சுற்றியதால் நீயே வெற்றியாளர் விநாயகா என்றார். முருகர் அதிர்ச்சியடைந்தார். ஆனால் உடனே சிரித்தபடி அந்த உண்மையை ஏற்றுக்கொண்டார். அந்த நாளிலிருந்து விநாயகர் முதல் கடவுள் என்று அழைக்கப்பட்டார். உலகில் எந்த ஒரு தெய்வ வழிபாட்டிலும் முதலில் அவரையே வணங்க வேண்டும் என்ற பெருமை கிடைத்தது. தெய்வங்கள் மலர் பொழிந்து கொண்டாடினர். உலகமே அந்த அறிவின் வெற்றியை போற்றியது. பொறுமை நல்ல அறிவுடன் யோசித்தால் விநாயகர் போல நீங்களும் எப்போதும் எங்கும் வெற்றி பெறலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் போடுங்க, வீடியோக்கு கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் வீடியோ இன் யுவர் ஃப்ரெண்ட்ஸ்.